ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேவிங் டிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ நான் வாங்கினதுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2 மாதங்கள் ஆகுது. இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின, அதாவது சேமித்த தங்கத்தில் எனக்கு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடச்சிருக்கு. இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களுமே இந்த மாதிரி கோல்டை வந்து சேவ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்கான தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட்டு வந்து 7,000 தாண்டி அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறையும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமிஸ்டெல்லாம் சொல்கிற விஷயத்த கேட்டால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1.5 இயரில் அது வந்து 8,500 வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்படி வந்து ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கிற தங்கத்தை நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க எப்படி வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி காயின்ஸ் வந்து வாங்கி சேமித்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் வந்து சேவ் ஆகிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களோட இன்னைய வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4 கிராம் காயின். இது வந்து 4 கிராம் காயின் வந்து 2 காயின் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பவுனு, அதாவது 8 கிராம். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 கிராம் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வாங்கினது தான். இந்த மாதிரி இந்த 2 பவுன் வாங்குறதுக்கு நான் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து அட்சய தேதியில் கோல்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து இந்த வருஷம் நான் வந்து ஆடி பெருக்கில் தங்கம் சேமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கையில் அமௌண்ட் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதை தொடர்ந்து பாருங்கள். அதை வந்து நீங்களுமே ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து நான் என்னைக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 3/8/2024. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,470 ரூபாய். இது வந்து நான் முதல்ல காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கிராமில் 2 காயின் 4.5 மில்லிகிராம். இது வந்து கரெக்டாக 4 கிராம் இருந்துச்சு. இது 2 காயினும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராம் நம்ம உங்களோட ஷேர் பண்ண இல்லைங்களா, இந்த 8 கிராம் காயின். இந்த 8 கிராம் காயின் வந்து 8.5 மில்லிகிராம் இருந்துச்சு. இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 கிராம் 10 மில்லிகிராம் வந்து நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் வந்து இந்த வருஷம் ஆடி பெருக்கில் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த நகை வாங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் வந்து 2% தான் காயின்ஸ் போட்டுட்ருந்தாங்க. பட் ஆடி பெருக்குக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா 3% ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே கொஞ்சம் எங்களுக்கு வந்து வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அங்கே வாங்குறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கியாச்சு. இப்போ 3% வேஸ்டேஜ் அப்படின்னு போடும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜே பார்த்தீங்கன்னா 4 கிராமுக்கு 776 ரூபாய். அதே 4 கிராமுக்கு 776 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 கிராமுக்கு 1,552 ரூபாய் 80 பைசா வந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 26,689 ரூபாய், 26,656 ரூபாய். அப்புறம் ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா 53,345 ரூபாய். இப்போ இன்னைய ரேட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு மட்டுமே 1,06,690 ரூபாய் வந்து அன்னைய ரேட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 16 கிராம் வாங்கிட்டேன். பட்டு இன்னைய ரேட்டுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதோட வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வாங்கும் பொழுது 1,09,890 ரூபாய் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் வாங்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மந்த், அதாவது 59 நாட்கள் தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து யூபிஐ கிஃப்ட் கூட வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம 2 பவுன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷனை பார்த்துட்டு இதற்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்து நம்ம எப்படி வந்து 10,000 ருபீஸ் நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 29/9 அதாவது நான் வந்து அன்னைய டேட்டில் வந்து கால்குலேஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைய கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிராம் ரூ. 7,100. அப்போ 2 பவுன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 16 கிராம் இல்லைங்களா? 16 கிராமுக்கு ரூ. 7,100 அப்படின்னு போட்டோம்னா இன்னைய ரேட்டில் நம்ம வந்து ஒன்லி கோல்டு மட்டும் நான் வந்து வேஸ்டேஜ் எதுவுமே வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து டையிங் சார்ஜு ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமல் கோல்டோட ரேட்டு மட்டும் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 1,13,600 வருது. அதாவது இன்னைக்கு நான் வந்து 16 கிராம் வாங்கினோம் அப்படின்னு நினச்சா நான் வந்து 1,13,600 வெறும் கோல்டுக்கு மட்டும் நான் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா கொடுக்க வேண்டியது இருக்குது. பட் வந்து அதே வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, 3/8/24 ஆடிப்பெருக்கில் வாங்கியிருக்கிறக்க எவ்வளோ அமௌண்ட்டு செலவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து அன்னைக்கு ரூ. 6,470. அந்த ரூ. 6,470க்கு 2 பவுன் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 16 கிராம் இல்லைங்களா, 16 கிராமுக்கு ரூ. 6,470 போட்டோம் அப்படின்னா டோட்டலாக 1,03,520 நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெறும் கோல்டு மட்டும் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இன்னைய ரேட்டுக்கு 29/9க்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு 1,13,600. அதுவே வந்து நான் வந்து ஆடி பெருக்கில் வந்து வாங்கினேன் இல்லைங்களா, இது வந்து 29/9 இது பார்த்தீங்க அப்படின்னா 3/8 இது வந்து ஆடி பெருக்கில் வாங்கினது. இதுக்கு வந்து 1,03,520 நான் வாங்கிட்டேன். இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10,100. இதுதான் வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் வந்து நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது, நீங்கள் வந்து எப்போனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் நிறைய பேர் வந்து நம்ம வியூவர்ஸ் இருக்கலாம். அதற்காக நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு டார்கெட் வச்சுருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு டார்கெட் வச்சுருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து கோல்டை வந்து ஜுவல் லோன் எடுத்து அதில் வந்து நான் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3/8/24 ஆடி பெருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி வாங்கினேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி அடகு வச்சு அதில் வந்து நகை வாங்கி அதில் ஒரு 10,000 லாபம் பார்க்குறது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மோரார்லெஸ் வந்து நம்மளுக்கு 7,000 ருபீஸ் வரும். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி லாபம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இந்த 2 மாதத்தில் நம்மளுக்கு வந்து அந்த வட்டி கட்டுறதுக்கான அமௌண்ட்டை வந்து இந்த கோல்டு வந்து சேவ் பண்ணி கொடுத்துருச்சு இல்லைங்களா. இதே வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக 10,000ங்கிறது 30,000மோ 40,000மோ நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் இல்லைங்களா. அதனால இது வந்து நல்ல ஒரு லாபத்தை நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு சேவிங் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து கையில் பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, நாங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜுவல் லோன் போய் அதில் வந்து சேவ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அதை வந்து நான் இப்போ ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி 1/2 பவுனோ 2 பவுனோ 1 பவுனோ எங்களால் வாங்க முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து ஒரு 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சவங்க இதை மட்டுமாவது வாங்குறதுக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் லாஸ்ட்டாக நான் வாங்கினது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 மில்லிகிராம், அதாவது 500 மில்லிகிராம் இப்படியெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களோட இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 100 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா இன்னைய கோல்டு ரேட் வந்து 7,100. அதாவது 7,100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 29/9 அன்னைக்கு. அப்போ வந்து 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 710 பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு கோல்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 710 வந்து தேவைப்படுது. அதே வந்து வேஸ்டேஜ் வந்து 3% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 710 ரூபாய்க்கு கூடுதலாக நம்ம வந்து வேஸ்டேஜுக்கு வந்து 3%க்கு ஒரு 21 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 45 ரூபா நம்மளுக்கு வந்து ஹால்மார்க் வந்து சிம்பிள் போடுறதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எல்லா கடைகள்லேயும் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கவனித்து பாருங்கள். அதுக்கு ஒரு 45 ரூபா நம்ம வாங்குகிற காயினுக்கு நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இதுக்கு வந்து ரூ. 66, அதாவது வேஸ்டேஜுக்கு ஒரு ரூ. 66, கோல்டுக்கு ஒரு ரூ. 710 அப்படின்னா ரூ. 776 வருது. அது இல்லாமல் 3% வந்து ஜிஎஸ்டி கட்டணும் இல்லைங்களா? அப்போ 100க்கு ரூ. 3 அப்படின்னா 776க்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா ரூ. 23.28. அப்போ இதையும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. அப்போது 776 இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டோட்டலாக ரூ. 799 வருது. ரவுண்டாக நம்ம கையில் இப்போதைக்கு 100 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரூ. 800 கையில் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும்னு நான் வந்து இன்றைய ரேட்டுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ரூ. 10, ரூ. 20, ரூ. 30, ரூ. 40 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எப்போல்லாம் வந்து அமௌண்ட்டு உங்கள் கையில் கிடைக்குதோ அல்லது வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.